முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படி சுற்றுனிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம இந்த நார்மல் ப்ளவுஸ் தைச்சிட்டோம். தைச்சிட்டு இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஹூக்கு நாட்டு தைச்சிருக்கேன். இங்கே ஒன்று அடிஷ்னலாக இங்கே வந்துட்டு இங்கே வந்து இங்கே ஒன்று ஒன்றுட்டாக தைச்சிருக்கேன். இப்போ ஒரு நாட்டு மட்டும் தைக்காமல் பேலன்ஸ் வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்படி பண்ணிட்டு இந்த பக்கம் ஒன்று இப்படி எடுத்துக்கோங்க. ஜாக்கெட்டில் மாட்டுது. அடுத்து இப்படி, அடுத்தது இன்னொரு தடவை இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும். அடுத்தது இப்படி. இப்போ 2 டைம் இப்படி ரவுண்டு மாதிரி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அடுத்தது இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பி ஒரு தடவை இந்த பக்கத்தில் இப்படி ரொம்ப எட்டி போயிடக்கூடாது, கொஞ்சம் கிட்டவே இப்படி குத்தி கிராஸில் இப்படி பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுக்காக 2 வாட்டி இந்த மாதிரி கிராஸில் குத்தி இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு அப்படியே ஊசியை இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படி கொடுத்து இப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதான். எதுவரை இந்த உடல் போகும் விழி வழி காதல் சொல்வது என்னடா. இப்படி பிடிச்சிட்டு இப்படி போடணும். விடை தெரிய தேவை சொல்வது என்னடா. இப்படி இப்போ நம்ம வந்து இதை தைச்சி முடிச்சுட்டு இந்த ஊசியை வந்துட்டு அந்த பக்கமாக திரும்பி இப்படி பண்ணிவிட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து எப்போவுமே இந்த நாட்டை அருந்தே போகாது, நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். 2 ரவுண்ட் போட்டு டைட் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹூக்கு ஒன்று கட்டலாம். ஒரு 4 ஹூக்கு நான் கட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து திருப்பியும் முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கத்தில் ஹூக்கு வந்துட்டு ஒரு 4 ஹூக்கு நான் கட்டிட்டேன். ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஊசி, இந்த பெரிய ஊசியால் ஒரு சின்ன அடையாளம் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு அது கொஞ்சம் ரொம்ப அழுத்தக்கூடாது, துணி வந்து லைட்டாக கிழிஞ்சிரும். நம்ம பண்ணிவிட்டு இந்த ஹூக்கை எடுத்து இப்படி பண்ணிக்கணும். இப்படி கொடுத்து இப்படி திருப்பினோம்னா வந்துடும். வந்துட்டதுக்கப்புறம் இந்த ஹூக்கை இப்படி அழுத்தி இப்படி பிடிச்சிட்டு இந்த வளையத்தில் வந்து ஒரு 3 அல்லது 4 லாக் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு அதே தான் அப்படியே பொறுமையாக அப்படி எடுக்கணும். அந்த பக்கம் வந்துட்டு நமக்கு தெரியக்கூடாது. அதனால் இந்த காஜாப்பட்டி எடுத்த அதே துணியிலையே நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு 3 4 இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த நடுவில் இப்படி கொடுத்து இங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து இங்கே இந்த தலைப்பகுதியில் இந்த ஹூக்கையும் இந்த ஊசியும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு. அடுத்தது வந்து ரொம்பையும் நம்ம போடக்கூடாது, ஒரு நாட்டு இல்லைன்னா 2 நாட்டு. அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும், இது வந்துட்டு பிச்சுட்டு போகாது. இங்கே ஒரு வாட்டி நம்ம ஹூக்கு வந்து மாட்டினாலும் தைச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். மிக்க நன்றி.